வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அண்ணன் தம்பி. கதைக்குள்ள போலாமா? நூரை பொங்க கொதித்து வந்த பாலை எடுத்து சர்க்கரை காப்பி பொடி போட்டிருந்த டம்ளரில் ஊற்றி ஆவி பறக்க காஃபியை கொண்டு வந்து சௌந்தரிடம் கொடுத்து விட்டு, உங்க பொண்ணு என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு கேட்டு சொல்லுங்க என்று முறைத்து கொண்டு நின்றாள் கனகா. அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்த சௌந்தர் அந்த காஃபியை வாங்கி கொண்டே, என்னடி ஆச்சு உனக்கு? காஃபியை கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்க பொண்ணு என்ன நினைக்கிறான்னு கேட்டு சொல்லுங்கன்னு கேக்குற. உன் காஃபியை பத்தி அவ என்ன சொல்றது? அதுதான் நாங்க தினமும் அனுபவிச்சுட்டு இருக்கோமே என்று சிரித்தான். அட போதுங்க உங்க காமெடி. நான் அதை பத்தி சொல்லல. கல்யாணத்துக்கு உங்க அண்ணனுக்கு பத்திரிக்கை வச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காளே, அதை பத்தி கேட்டு சொல்லுங்கன்னு சொல்ற. சௌந்தரின் முகம் மாறியது. ஓ அதுவா, தெரியும், நேத்து என்கிட்ட கூட சொன்னான் என்று மெலிதாக கூறிக்கொண்டே காஃபியை குடித்தான். அதுக்குதான் சொல்றேன், அவ பேச்சை கேட்டு நீங்களும் என்று அவள் முடிப்பதற்குள், கனகா இப்ப எதுக்கு அந்த பேச்சலாம்? அதெல்லாம் எப்போ விட்டு போன உறவு. நான் அதை பத்தி நினைக்கிறது கூட இல்லை. பேசாம வேலையை பாரு என்று காலி கப்பை அவளிடம் கொடுத்து விட்டு எழுந்து கொண்டான். அப்பா கொஞ்சம் நில்லுங்க. நீங்க என்னதான் பெரியப்பாவை வெறுத்து பேசுறது போல நடிச்சாலும் உங்க மனசுல இருந்து நீங்க இன்னும் அவரை முழுசா தூக்கி போலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு ஏன் அம்மாவுக்கு கூட தெரியும் என்று முறைத்து கொண்டே தனது தாயை பார்த்து கொண்டு அங்கு வந்தாள் வந்தனா. ஏய் என்னடி பெரிய மனுஷி போல பேசிக்கிட்டு? பெரியவங்க விஷயத்துல நீ ஒன்னும் தலையிடாத. எங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது, கல்யாணத்துக்கு யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாதுன்னு. பெரிய இவ்வளாட்டம் வந்துட்டா. நீ பாட்டுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பத்திரிக்கை வச்சியா? கல்யாணத்துக்கு என்ன கலர் புடவை வேணும், எந்த டிசைன்ல நகை வேணும், மேக்கப் போட எந்த பியூட்டி பார்லர் போறது, இத பத்தி மட்டும் யோசி. அதை விட்டு பெரியவங்க விஷயத்துல எல்லாம் நீ தலையிடாத. அதெல்லாம் என்ன இருந்தாலும் இனி ஒட்டாது. அவங்க என்னைக்கு சொத்துக்காக கூட பிறந்த தம்பின்னு கூட பார்க்காம அப்படி பேசிட்டு போனாங்களோ அப்பவே எங்களுக்கு விட்டு போச்சு என்றாள். அம்மா சும்மாவே அனாவசியமா பெரியப்பா மேல பழிய போடாதீங்க. அவரு சொத்துக்காகவா அப்பா கிட்ட சண்டை போட்டாரு? பேச்சு வாக்கு நடந்துட்டு இருந்தப்ப அப்பாதான் கோபத்துல சமாதானம் பேச வந்த பெரியம்மாவை திட்டாரு. அதுக்குதான் பெரியப்பாவும் கோவப்பட்டுட்டாரு. நீங்க இதுதான் சாக்குன்னு நடுவுல குட்டைய குழப்பி விட்டுட்டீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். அப்ப நான் சின்ன பொண்ணா இருந்தாலும் இதெல்லாம் தெரியாத அளவுக்கு குழந்தையா இல்லை என்றாள் வந்தனா. ஆமாண்டி, உங்க அப்பா தான் உங்க பெரியம்மாவை பேசினாரா? உங்க பெரியப்பா எதுவுமே என்ன பேசலையா? நீ வந்துதான் அவனுக்கு ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி கொடுக்குற. நாங்களும் பொறுத்து பொறுத்து போனோம். ரொம்ப ஓவரா தான் பண்ற. எங்க அண்ணன் தம்பில பிரிக்கிறதே நீதான்னு என்னெல்லாம் பேசினாரு என்று முந்தானையால் போலி கண்ணீரை துடைத்து கொண்டாள் கனகா. அம்மா இப்படிதான் அவனா அழுது அழுது என்று அவன் கூறுவதற்குள், வந்தனா பேசாம இருமா. நீ என்ன சொன்னாலும் விட்டு போன உறவு விட்டு போனதுதான். அவரெல்லாம் நான் கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டேன். வீணா நீ வீம்பு பிடிக்காம உன் வேலையை பாரு என்று கூறிவிட்டு வெளியே சென்று விட்டான் சௌந்தர். கனகாவும் அவளை முறைத்தவாறு முந்தானை எடுத்து இடுப்பில் சொருகி கொண்டு சென்றாள். ஆமா, அப்படியே எதையோ சாதிச்சிட்டோன்னு நினப்பு என்று கருவி கொண்டே அவளும் அடித்து செல்ல அவளது செல்போன் ஒலித்தது. அதை பார்த்ததும் அவள் முகம் மலர அவசரமாக போன் எடுத்துக்கொண்டு தனது அறைக்கு சென்று கதவை தாழ்பால் போட்டுவிட்டு கட்டிலில் அமர்ந்து போனை ஆன் செய்தாள். சொல்லுங்க அருண், என்ன காலையில போனு? ஆபீஸுக்கு கிளம்பிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே கட்டிலில் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். இப்பதான் கிளம்பிட்டு இருக்கிறேன். அதுதான் மேடத்துக்கு ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு போலான்னு கால் பண்ணேன். என்ன பண்றீங்க மேடம் என்று கேட்டான் அருண். காலையில என் ஃப்ரெண்டுக்கு பத்திரிக்கை வைக்க போலான்னு பிளான்ல இருந்தேன். அதுக்குள்ள எங்க அம்மா மூடையே ஆஃப் பண்ணிட்டாங்க என்று சலிப்போடு கூறினாள். ஏன் என்னாச்சு வந்தனா? அதுதான் சொன்ன இல்ல, எங்க பெரியப்பாவுக்கு பத்திரிக்கை வைக்கிற விஷயம் பத்தி. ஆமா சொன்னேன். உங்க பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் எப்படியாவது கல்யாணத்துக்கு வர சொல்லணும்னு சொன்னேன். அதுக்கு உங்க அப்பா ஒத்துக்கலையா வந்தனா? இல்லைங்க, எப்படியாவது அடம் பிடிச்சு அப்பாவை சம்மதிக்க வச்சிடலான்னு தான் இருந்தேன். ஆனா நடுவுல நான் நினைச்சது போலவே எங்க அம்மா வந்து அழுது அம்மக்களை பண்ணி சொதப்பிட்டாங்க. அட கடவுளே, உங்க அம்மாக்கு ஏன் அவங்க மேல இவ்வளவு கோவம்? இவங்களுக்கு எப்படி இருந்தா பெரியவங்க, அவங்க பிடிவாதமா இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இல்லைங்க, அவங்க பிடிவாதமெல்லாம் இல்லை, வருத்தத்தோட தான் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது, பாவம். எங்க பெரியப்பாவும் பெரியம்மாவும் எங்க மேல எல்லாம் எவ்வளவு பாசமா இருப்பாங்க தெரியுமா? அப்பா அம்மா இல்லாம
பெத்த தகப்பனா எங்க அப்பாவை வளர்த்தாராம் பெரியப்பா. எங்க பெரியம்மா வந்தவங்க கூட எங்க அப்பாவுக்கு அண்ணி குடும்பம்லாம் எதுவும் இல்லை. அவங்களும் தன்னோட மகனா தான் அப்பாவை பார்த்தாங்களாம். இது அப்பாவே அடிக்கடி சொல்லியிருக்காரு. அவரை வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து வீட்டுக்கு வந்த எங்க அம்மாவையும் தன் கூட பிறந்த தங்கையா பாசமா தான் பார்த்தாங்களாம். ஆனா எங்க அம்மா தான் அவங்க கிட்ட ஒட்டவே இல்லை. எங்க அப்பா அவங்கள மதிச்சு எல்லாம் கேட்டு செய்யறதும் அவங்களுக்கு பிடிக்கல. அடிக்கடி அது நான் அப்பா கிட்ட சொல்லி கடைசியா அன்னைக்கு நடந்த சின்ன வயசண்டை பெருசாகி என்னென்னவோ நடந்து போயிடுச்சு. அவங்க தனியாவே பிரிஞ்சிட்டாங்க. ஆனா எங்க பெரியப்பாவும் பெரியம்மாவும் எங்க அம்மா அப்பாவை தான் கோவத்துல பேசிட்டு தனியா பிரிஞ்சு போனாலும் என்ன நினைச்சு எப்படி கவலைப்பட்டாங்க தெரியுமா? அன்னைக்கு கூட 2 பேரும் என்னை விட்டு பிரிய முடியாம தான் அழுதாங்க. எங்க பெரியப்பாவும் எத்தனையோ வாட்டி ஸ்கூல் கிட்ட வந்து ஒளிஞ்சு நின்று என்னை பார்த்து அழுதுருக்காரு. இதை நான் பார்த்தாலும் எங்க அம்மா கூட இருந்ததால என்னால அப்பெல்லாம் ஒன்றும் செய்ய முடியல. அதே போல கோவில்ல எங்க பெரியம்மா என்னை பார்த்துட்டா எங்க அம்மா கூட இருந்தாலும் பரவாயில்லன்னு ஓடி வந்து விசாரிப்பாங்க. ஆனா எங்க அம்மா தான் என்னை அவங்க கிட்ட பேச விடாம இழுத்துட்டு வந்துடுவாங்க. நான் அழுதா என்னை அங்கேயே போட்டு அடிப்பாங்க. இந்த கொடுமைலாம் பார்க்க முடியாம தான் அவங்க ஊரை விட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பத்தி ரொம்ப நாள் வரைக்கும் எனக்கு எந்த தகவலும் தெரியல. அப்புறம் தான் எங்க தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தர் அவங்க சென்னையில இருக்கிறதா சொன்னாரு. நானும் அதுக்கப்புறம் போய் பார்க்கணுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா முடியல. அவங்க சென்னையில எங்க இருந்தாங்க என்ன எதுன்னு ஒன்றும் தெரியல. எனக்கு அந்த ஊர்ல யாரையும் தெரியாதும் கூட. அதுக்கப்புறம் அந்த முயற்சி அப்படியே விட்டுட்டேன். இப்ப என் கல்யாணத்தையாவது சாக்கா வச்சு அவங்கள ஒன்று சேர்த்துலான்னு இருந்தேன். ஆனா இப்பவும் எங்க அம்மாவும் அப்பாவும் பிடிவாதமா இருக்காங்க என்று கண்ணீர் வடித்தாள். அருண் அவளுக்கு சமாதானம் செய்தான். 10 நாட்கள் சென்றது. மூர்த்தி ஈசிச்சாரில் சாய்ந்து கொண்டு எங்கோ மேலே விட்டத்தை பார்த்து கொண்டு அமைதியாக யோசித்துக் கொண்டிருந்தார். அவர் எதிரே இருந்த ஸ்டூலில் பத்திரிகை இருந்தது. காய்கறிகளை நறுக்கி கொண்டு அவரை பார்த்து கொண்டிருந்த கோமதி இதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாமல், என்னங்க இப்ப என்ன செய்ய போறதா இருக்கீங்க என்று கேட்டாள். என்ன செய்யறது, அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல என்று மெதுவாக எழுந்து அமர்ந்தார். என்னங்க புரியல? நீங்க பேசுறத பார்த்தா அந்த கல்யாணத்துக்கு போறதா முடிவுதான் பண்ணியிருக்கீங்க போல இருக்கு என்று கேட்டுக்கொண்டு அவரை உற்று பார்த்தாள். என்ன கோமதி, 1000 தான் அவனுக்கும் நமக்கும் பிரச்சனை இருந்தாலும் பந்தனாக்கு கல்யாணம் அதை மறந்துட்டியா நீ என்றார் அமைதியாக. சரிங்க, அதுக்காக அன்னைக்கு அவன் என்ன பேச்சு பேசினா? நான் இங்க வாக்கப்பட்டு வந்தப்ப அவன் சின்ன பையன். அவனை நான் எப்படிலாம் வளர்த்திருப்பேன். ஆனா உங்க சொத்து பிரச்சனையில நீங்க சண்டை போட்டுக்கிட்டப்ப தேவையே இல்லாம நான் தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு என்ன பேசினான். அதெல்லாம் என்னால மறக்க முடியாதுங்க. அப்படியாவது அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு மானம் கெட்டு போகணும்னு எனக்கு தலையெழுத்து இல்லை. என்ன கோமதி, நீயா இப்படி பேசுற? பந்தனுக்கு நிச்சயமாயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் அவங்க நமக்கு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே. நாம வளர்த்த அந்த பொண்ணுக்கு நல்லது நடக்க போது வீட்டுக்கு பெரியவங்க நம்மள ஒரு வார்த்தை கூப்பிடலையன்னு ஒரு வாரமா புலம்பிட்டு இருந்த. ஆனா இப்ப அவன் பத்திரிக்கை அனுப்பியிருக்கான். இப்ப வந்து இப்படி பேசுறியே? பின் என்னங்க, நிச்சயம் அனுப்பவே நம்மள மதிக்கல. சரி போனா போகுது. கல்யாணத்துக்காவது நேர்ல வந்து பத்திரிக்கை வச்சு நாங்க பண்ணதெல்லாம் தப்புன்னா வீட்டுக்கு பெரியவங்க நீங்க தான் வந்த முன்ன நின்று கல்யாணத்தை நடத்துறோம்னு கூப்பிட்டு இருக்க வேண்டாமா? அதை விட்டு யாரோ 3வது மனுஷங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறது போல நமக்கு பத்திரிக்கைய போஸ்டர்ல அனுப்பியிருக்கான். இதை மதிச்சு நாம போகணுமா? அப்படியே போனாலும் அந்த பொண்ணு, அதுதான் உங்க தம்பி பொண்டாட்டி கிட்ட நமக்கு மரியாதை இருக்குமா? அந்த பையன் இப்படி மாறினதுக்கு காரணமே அவதான் என்று கத்தினாள். சரி விடு, அதையே மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா. ஓ, இப்ப நான் உங்களுக்கு கெட்டவளாகிட்டே இல்ல? அன்னைக்கு என்ன பேசியிருந்தாலும் பரவாயில்ல, உன்னை தாயை போல வளர்த்த உன் அண்ணிய பேசிட்டியடான்னு அவன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு ரோஷத்தோட என்னை கூட்டிட்டு வந்து இனிமே அவங்க முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு நீங்க சொன்னதெல்லாம் எங்க போச்சுங்க? நானா எத்தனை நாள் அந்த குழந்தைய பார்க்க போயிருப்பேன். அப்பெல்லாம் அங்க போனா காலை வெட்டிடுவேன்னு எப்படி கத்துனீங்க? அவ்வளவு ஏன், அந்த பொண்ணு நிச்சயத்தை பத்தி நம்ம ராமு வந்து சொன்னப்ப கூட அந்த பேச்சை எடுத்துக்கிட்டீங்க வராதுன்னு அவனை கத்தி அனுப்பிட்டீங்களா இல்லையா? இப்ப வந்து நான் கெட்டவளாகிட்டேனா? உங்களுக்கு கோவம் வந்தா நான் என் மனசை கட்டுப்படுத்திக்கணும். அப்புறம் உங்களுக்கே மனசு மறனா அப்போ நான் தான் பொறுத்து போகணுமா? எனக்குன்னு எதுவும் இருக்க கூடாதா என்று குரல் கம்ம கேட்டாள். இதோ பாரு,
சும்மா பேசுனதையே பேசாத கோமதி. அவனே இறங்கி வந்து பத்திரிக்கை அனுப்பியிருக்கான். இனியும் நாம அதை மதிச்சு போகலன்னா நாளைக்கு இதுக்கும் நீதான் காரணம்னு ஊருக்குள்ள பேசுவாங்க. அந்த கெட்ட பேர் எதுக்கு உனக்கு? அனாவசியமா பேசாம கிளம்பு, போயிட்டு வந்துடலாம் என்று கூறிவிட்டு எழுந்து மேற்தொண்டை போட்டுக்கொண்டு வெளியே சென்றார். கோமதி அமைதியாக அவரை பார்த்து கொண்டிருந்தாள். ஆட்டோ வந்து வாசலில் நின்றதும் மூர்த்தியும் கோமதியும் மெதுவாக இறங்கி அந்த வீட்டை பார்த்து கொண்டு நின்றனர். கல்யாணத்திற்கு இன்னும் 4 நாட்களே இருக்கும் நிலையில் அனைத்தும் ஜோராக நடந்து கொண்டிருந்தன. முக்கியமான சொந்த பந்தங்களும் ஒவ்வொருவராக வந்து இறங்கிக் கொண்டும், வாசலில் தோரணங்கள், லைட் செட்டுகள் மின்னிக் கொண்டும், தோட்டத்தில் சமையல்கள் நடந்து கொண்டும், மாடியில் பந்திகள் நடந்து கொண்டும் இருந்தன. அனைத்தையும் பார்த்தவாறே மூர்த்தி மெதுவாக நடந்து கொண்டிருக்க, கோமதியும் அமைதியாக அவர் பின்னால் பேக் எடுத்து கொண்டு சென்றாள். பெரியப்பா, பெரியம்மா, வாங்க வாங்க என்று வந்தனா ஓடி வந்து தனது பெரியப்பாவை கட்டி அணைத்துக் கொண்டு கண்ணீர் வடித்தாள். அம்மாடி ராசாத்தி, என் தங்கம், என் செல்லம், எப்படிடா இருக்கிற என்று குரல் நடுங்க கேட்டார் மூர்த்தி. நான் நல்லா இருக்கிறேன் பெரியப்பா. என்ன பெரியப்பா, உங்களுக்கு தான் ரொம்ப வயசாயிட்டு இருக்கு, தலையெல்லாம் நரைச்சு போயிடுச்சே என்று கவலையோடு கேட்டாள். ஏ கழுத, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இன்னும் 1 வருஷத்துல நான் தாத்தா ஆக போறேன், பின்ன அப்படியேவா இருப்பேன் என்று அவளை செல்லமாக குட்டினார். போங்க பெரியப்பா, பெரியம்மா மட்டும் பாருங்க அப்படியே இருக்காங்க, ஒரு முடி கூட நரைக்கல என்று கோமதியை சுட்டி காட்டி சிரித்தாள். அவ உன் கல்யாணத்துக்கு வரதான் டை அடிச்சிட்டு வந்தா என்று கேலியாக சிரித்தார் மூர்த்தி. ஆமா, அது ஒண்ணுதான் எனக்கு இப்ப குறைச்சல், போங்க பேசாம என்று அவரிடம் கூறிவிட்டு, ஆமா வந்தனா, எப்படிமா இருக்கிற? மாப்பிள்ள நல்லா இருக்காரா? உன்கிட்ட பேசுறாரா? உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டாள். பிடிச்சிருக்கு பெரியம்மா, நான் எல்லாம் விவரமா சொல்றேன், முதல்ல உள்ள வாங்க என்று அவள் கையில் இருந்த பேக்கை வாங்கி கொண்டே, பெரியப்பா நீங்க எங்க என் கல்யாணத்துக்கு வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணாம இருந்துடுவீங்களோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா என்று கண்கள் கலங்க கூறினாள். என்ன ராசாத்தி, உங்க அப்பனோ அம்மாவோ மதிக்கலன்னா பாவம் நீ என்ன செய்வ? இப்ப கூட உங்க அப்பன் நேர்ல வந்து பத்திரிக்கை வைக்கலன்னாலும் நான் மானம் கெட்டு ஓடி வந்ததே உனக்காக தான் என்றார் மூர்த்தி. இதை கேட்டு வந்தனா சற்று வேதனையோடு கோமதியை பார்க்க அவளும் அமைதியாக தலையை குனிந்து கொண்டாள். பெரியப்பா, நான் அவங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பெரியப்பா, தயவு செஞ்சு எனக்காக அவளை மன்னிச்சிடுங்க என்று அழுதாள். அம்மாடி ராசாத்தி, என்னம்மா இது என்று அவளை மூர்த்தி சமாதானம் செய்து கொண்டிருக்க, இதற்குள் உள்ளிருந்து வந்திருந்த சொந்தங்கள் அனைவரும் ஓடி வந்து அவர்களை வரவேற்று பேச ஆரம்பித்தனர். என்னங்க என்னங்க என்று பதறிக்கொண்டே படிகளில் ஏறி மாடிக்கு சென்ற கனகா அங்கே பணியாட்களிடம் பேசி கொண்டிருந்த சௌந்தரிடம் ஓடி சென்று மூச்சு வாங்க நின்றாள். ஏய் என்ன இது, ஏன் இப்படி ஓடி வர என்று கேட்டுக்கொண்டே அவளை திரும்பி பார்த்தான். என்னங்க என்னங்க என்று மீண்டும் மூச்சு வாங்க கூறினாள். ஏய் என்ன இது, என்னங்க தவிர வேற எதையும் சொல்ல மாட்டேன்ற, முதல்ல கொஞ்ச நேரம் அமைதியா நில்லு. அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. அப்படி என்ன விஷயம்? அவங்க வந்திருக்காங்க. உனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? எதையும் புரியற மாதிரியே பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா என்று கோபமாக கேட்டார். அட நீங்க வேற. சரி, புரியறது போலவே சொல்றேன். அதுதாங்க, உங்க அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க. நல்ல நாள் அதுவுமா, இப்படி யாரும் கூப்பிடாம வந்திருக்காங்க பாருங்க. இவங்க வரலன்னு இப்ப யார் அழுதுது? உங்க அத்தை மாமாலாம் அப்படியே அவங்கள பார்த்ததும் ரொம்ப தான் ஓவரா பண்றாங்க. இப்ப என்னங்க செய்யறது என்று படப்படப்பாக கூறிக்கொண்டே போனாள். அண்ணா வந்திருக்கிறார் என்று காதில் விழுந்ததும் சௌந்தருக்கு வேற எந்த பேச்சும் காதில் ஏறவில்லை. ஒரே ஓட்டமாக கீழே ஓடினான். அதை பார்த்து ஒன்றும் புரியாமல், என்னங்க என்னங்க இருங்க, அவங்க வந்தா வந்துட்டு போகட்டும், ஒரு ஓரமா இருந்துட்டு போறாங்க, விடுங்க. சம்மந்தி விட்ட ஆளுங்களும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, அவங்க எதற்கு எதுவும் பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம் என்று கூறிக்கொண்டே அவளும் பின்னால் ஓடினாள். சௌந்தர் ஓட்டமாக கீழே ஓட அங்கு சோஃபாவில் மூர்த்தியும் கோமதியும் அமர்ந்திருந்தனர். அவர்களை சுற்றி வந்திருந்த சொந்தங்கள் அனைவரும் நலம் விசாரித்து பேசிக் கொண்டிருந்தனர். வந்தன் அவர்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்க, மாடியில் இருந்து ஓடி வரும் தனது தம்பியை அப்படியே அதிர்ந்து பார்த்தார் மூர்த்தி. கோமதியும் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருக்க, கனகாவும் பின்னால் ஓடி வருவதை கவனித்துக் கொண்டிருந்தாள். மந்தனாவின் மனது திக் திக் என்று அடித்துக் கொள்ள, வந்திருந்த சொந்தங்களும் எதுவும் பேசாமல் அங்கு என்ன நடக்கப் போகிறதோ என்று ஆவலாக பார்த்து கொண்டிருந்தனர். சௌந்தர் ஓடி வந்து, அண்ணா
வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே தனது அண்ணனின் கைகளை பிடித்து கொண்டான். நான் நல்லா இருக்கிறேன் சவுந்தர், நீ எப்படி இருக்கிற என்று கேட்டார் மூர்த்தி. நல்லா இருக்கிறேன்னா. அண்ணி, நீங்க எப்படி இருக்கீங்க என்று தலையை குனிந்து கொண்டே அவன் கேட்க, நான் நல்லா இருக்கிறேன்ப்பா. பாமா கனகா, நீ எப்படி இருக்கிற என்று அவன் பின்னால் வந்து நின்ற கனகாவை பார்த்து கேட்டாள் கோமதி. நல்லா இருக்கிறேங்க்கா, வாங்க என்று முணுமுணுத்தாள். அண்ணா, வாங்கண்ணா, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். நீங்க இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நான் தவிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என் மேல கோபமாவே இருந்துட்டீங்க. நானும் அதனால தான் என்று மேலும் அவன் கூறுவதற்குள், ஏய் விடுடா, இப்ப எதுக்கு அந்த கதையெல்லாம்? குழந்தை கல்யாணத்தை நான் முன்ன நின்று நடத்தாம யார் நடத்துவா? அதெல்லாம் எனக்கு எந்த கோபமும் இல்லை. முதல்ல கல்யாண வேலையை பார்ப்போம் வா என்றார் மூர்த்தி பெருந்தன்மையாக. இதை கேட்டு சவுந்தர் உற்சாகம் அடைய, சரிண்ணா, நீங்களே எல்லாம் எடுத்து செய்யுங்க, வாங்கண்ணா என்று அவர் கைகளை பிடித்து கொண்டார். அதுதானே, பாரு, இத்தனை வருஷமா பேச்சுவார்த்தை இல்லைன்னாலும் அண்ணனை பார்த்ததும் சவுந்தருக்கு சந்தோஷத்தை பாரு என்றார் உறவினர்களில் ஒருவர். அட, அவனை விடுப்பா, நம்ம மூர்த்தியில எல்லாத்தையும் மறந்து இறங்கி வந்து தன்னோட பெருந்தன்மையை காட்டிட்டான் என்று ஒருவர் கூற, எப்படியோ அண்ணன் தம்பிங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்களே, அதுவே சந்தோஷம்தான். ஏன்பா மூர்த்தி, நாளைக்கு பந்த காலு பூஜை போடணும். காலையில எப்ப செய்யலாம், என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லு. அம்மா கோமதி, எத்தனை சுமங்கலிங்க வர்றீங்க, அதுக்கான பிளவுஸ் ஃபிட்டு மற்ற சாமான்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. இன்னும் நேரம் இல்லை, எல்லாம் கடகடன்னு ஆகணும். இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணுக்கு ஏதோ நலங்கு வைக்க வராங்களாம், அதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணணும். நீங்க தான் முன்ன நின்று செய்யணும். ஏன்பா, உங்க அண்ணன் கிட்ட சொல்லு என்றார் அவர்களது தாய் மாமன் சோமு. ஆமா அண்ணா, மாமா சொல்றது போல நீங்க தான் எல்லாம் பார்த்துக்கணும். என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டா நான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிடுவேன் என்று தனது அண்ணனிடம் கேட்டான் சவுந்தர். சரிப்பா, நானே எல்லாம் சொல்றேன். நம்ம வழக்கப்படி முதல்ல நம்ம குலதெய்வம் கோவில்ல போய் சாயங்காலம் பொங்கல் வச்சுட்டு வந்துடுவோம், அப்புறம் தான் எல்லாம் என்றார் மூர்த்தி. ஆமா, அதுதான் சரி. அத்தை இருந்த வரைக்கும் நம்ம வீட்டுல எந்த விசேஷம் செய்யறதா இருந்தாலும் அப்படிதான் செய்வாங்க என்றாள் கோமதி. சரி அண்ணி, அப்படியே செஞ்சிடுவோம். கனகா, அதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிடு. அண்ணி கிட்ட மற்ற விஷயமெல்லாம் கேட்டுக்கோ. அண்ணா, நீங்க வாங்க, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறமா நம்ம மாப்பிள்ளைக்கு செயினும் மோதிரமும் எடுக்க போயிட்டு வந்துடுவோம் என்றான் சவுந்தர். மூர்த்தியும் ஜோராக தலையை ஆட்டி கொண்டு அவனுடன் செல்ல, இதற்குள் வந்திருந்த உறவினர்களில் பெண்கள் அனைவரும், கோமதி அக்கா, நாளைக்கு பந்தக்காலுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுவோம் வாங்க என்று கோமதி அழைத்து கொண்டு உள்ளே சென்றனர். இதையெல்லாம் பார்த்து வந்தனாவிற்கு உற்சாகமாக அவள் போனை எடுத்துக்கொண்டு மாடி கூடினாள். என்னது இது? இவர்கிட்ட அவங்க அண்ணன் வந்திருக்காருன்னு சொன்னதும் இவர் ஓடி வந்த வேகத்தை பார்த்து நான் இங்க ஒரு கலவரமே வெடிக்க போகுது, இதே சாக்கா வச்சுக்கிட்டு நாமளும் ஒரேடியா இவங்க உறவை முடிச்சுக்கலான்னு பார்த்தா இவர் என்னவோ அண்ணா அண்ணான்னு உருகிறதும் அவரு என்னவோ தம்பி தம்பின்னு பாசத்தை கொட்டுறதும், இந்த சொந்தக்காரங்கெல்லாம் அவங்களதான் எல்லாத்துக்கும் கேக்குறதுன்னு ஒரேடியா ஆடுறாங்களே. ஆமா, இவங்களை யாரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருப்பாங்க? ஒருவேளை அவங்களே கூப்பிடாம வந்துட்டாங்களா? அந்த அளவுக்கு மாமா ரோஷம் இல்லாதவரு இருக்காது. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் என் வீட்டுக்காரரோட வேலையாதான் இருக்கணும். அவருதான் அவங்க அண்ணனை கூப்பிட்டு இருப்பாரு. ஆனா ஒன்னும் தெரியாதது போல நடிக்கிறாரு. அவங்களும் இதுதான் சாக்குன்னு மூட்டை முடிச்சோட வந்துட்டாங்க. வருவாங்க, ஏன் வரமாட்டாங்க? வீட்டுக்கு பெரியவங்கன்னு அவங்களுக்கு தானே மரியாதை கிடைக்கணும், அதுக்காக வருவாங்க. பொண்ணை பெத்தவ நான் இருக்க இவங்களுக்கு என்ன இங்க மரியாதை வேண்டி கிடக்கு? அதுக்கு நான் விட மாட்டேன், பாக்குறேன் நானா அவங்களான்னு என்று மனதில் கருவி கொண்டே சென்றாள். அன்று மாலை மாப்பிள்ளை வீட்டார் வந்து வந்தனாவிற்கு நலங்கு வைக்க மாப்பிள்ளை அருணையும் தனது சம்பந்தியும் தனது அண்ணா அண்ணிக்கு அறிமுகம் செய்து வைத்தான் சவுந்தர். அவர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்க, தங்கள் வீட்டில் எந்த முறைப்படி திருமணம் நடக்கும் என்று மூர்த்தியும் அவரது சம்பந்தி விஸ்வநாதனும் பேசிக் கொண்டிருந்தனர். கோமதியும் அவரது மனைவியும் சேர்ந்து அனைத்து ஏற்பாடும் செய்து கொண்டிருந்தனர். இதையெல்லாம் பார்த்து கனகா பொறுமை கொண்டிருக்க, வேண்டுமென்றே கோமதியை எதுவும் செய்ய விடாமல் அவளே அனைத்தும் செய்து கொண்டிருந்தாள். அனைவருக்கும் தாம்பூலம் வைத்து கொடுக்க கோமதி வந்தாள். அவள் கையிலிருந்து பிடுங்கி அவளே கொடுக்க, சம்மந்தி அம்மா, வீட்டுக்கு பெரியவங்க, அவங்க கையாலேயே கொடுக்கட்டும், விடுங்க
என்றாள் மாப்பிள்ளையின் தாய் புனிதாவதி. பரவாயில்ல அண்ணி, அவங்க பெரியவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை குட்டியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதுக்குதான் நான் அவங்களை எதுக்கும் கலந்துக்கிறது இல்லை. இதெல்லாம் அவங்களே புரிஞ்சுக்கணும். ஆனா எங்க கேக்குறாங்க, எல்லாத்துக்கும் முன்ன வந்து நிக்கிறாங்க என்றவள் வெடுக்கென்று பேச இதை கேட்டு அனைவரும் ஆடி போயினர். வந்தனா தனது தாயின் வார்த்தையால் துடித்து போக சௌந்தரம் கோபத்தோடு கனகாவை முறைத்தார். கோமதி அமைதியாக தலையை குனிந்து கொண்டு அங்கிருந்து செல்ல திரும்பினாள். அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, அவங்க கையாலேயே நீங்க எல்லாரும் தாம்பூலம் வாங்கிக்கோங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு யாரு சொன்னது என்று கேட்டுக்கொண்டே முன்னால் வந்தான் அருண். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அவங்களுக்கு குழந்தை குட்டியெல்லாம் ஒண்ணே இல்லை என்றாள் கனகா. இருக்காங்க அத்தை, அவங்க குழந்தை வந்தனா தான். அவங்க வயிற்றுல அவ பிறக்கலனாலும் அவ மேல அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. வந்தனாவும் அவங்க மேல எப்படி உயிரா இருக்கான்னு நாங்க வந்து இந்த கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, வந்தனாவே எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கா அவங்க அப்பாவை அவங்கதான் மகனா வளர்த்தாங்கன்னு அடிக்கடி சொல்லுவா. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி குழந்தை குட்டி இல்லாதவங்க? அவங்க கிருஷ்ணனை பெற்ற தேவகியை விட அவரை வளர்த்த யசோதையதான் இந்த உலகம் கண்ணனுக்கு தாயா கொண்டாடுது. அவருக்கும் அவங்க பேர்லதான் பாசம் அதிகம். இது தெரியுமா அவங்களுக்கு? போங்கத்த. அம்மா, பெரிய அத்தை கையாலேயே எல்லாருக்கும் தாம்பலம் கொடுக்க சொல்லுங்க, போங்கம்மா என்றான் அருண். சரிப்பா, அப்படியே செய்வோம். சம்மந்தியம்மா, நீங்களே வாங்க, உங்க கையாலேயே கொடுங்க. 1000 இருந்தாலும் நீங்க இந்த வீட்டுக்கு மூத்தவங்க, நீங்க தான் எல்லாம் செய்யணும், வாங்க என்று கோமதியின் கையை பிடித்து அழைத்து வந்தாள் புனிதவதி. இதை பார்த்து அனைவரும் மகிழ சௌந்தரம் அப்பாடா என்று ஆனது. மூர்த்தி கண்கள் கலங்க அங்கு சிரித்து கொண்டிருந்த அருணின் கைகளை பிடித்து கொண்டார். மாப்பிள்ள, நீங்க என் வந்தனாவுக்கு ஏத்த வரந்தான், அந்த தங்கத்துக்கு ஏத்த வயிறுந்தான் என்று கண்கள் கலங்கினார். மாமா, என்ன இது? நீங்க போய் கண் கலங்கிட்டு நீங்க சந்தோஷமா இருந்து வாழ்த்தினாதான் நாங்க நல்லா இருப்போம். உங்களை பத்தி வந்தனா நிறைய சொல்லியிருக்கா. மாமா, கவலைப்படாதீங்க. இனிமே அவ மட்டும் உங்க பொண்ணு இல்ல, நானும் உங்க மகன் போலதான் என்றவரை கட்டி கொண்டார். ஆமா மாப்பிள்ள, நீங்க என் மகனே தான் என்று அவரும் அவனை இருகணைத்து கொண்டார். வந்தனா இதை பார்த்து ஆனந்தமாக கண்களை துடைத்து கொண்டாள். அன்றிரவு சௌந்தரின் அறையில் வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா எங்க அண்ணியை அப்படி எல்லாரும் எதிர்க்கும் அசிங்கப்படுத்தி பேசியிருப்ப. ஏண்டி இன்னும் அவங்கள அப்படி கருவுற? நாம கூப்பிடலன்னாலும் படியேறி வந்து எல்லாம் எடுத்து செய்யறாங்கடி. அதுக்கே நான் கூனி குறுகி நிக்கிறேன். நீ என்னவோ அவங்களை எல்லாத்துலயும் ஒதுக்கி அசிங்கப்படுத்திட்டு இருக்கிற என்று கத்தினான் சௌந்தர். ஆமா, இந்த மரியாதைக்கு தானே அவங்க வந்திருக்கிறதே. ஏங்க, ஏன் பொய் சொல்றீங்க? எனக்கு தெரியாம உங்க அண்ணனையும் அண்ணியும் கூப்பிட்டுட்டு ஒன்னும் தெரியாது போலவா நடிக்கிறீங்க? அவங்களுக்கும் வெக்கமே இல்லாம வந்திருக்காங்க. அன்னைக்கு நீங்க அவங்கள அவ்வளவு பேச்சு பேசுனதுக்கு அப்புறமும் இந்த வீட்டு வாசலை எப்படி மிதிக்கிறாங்களோ. நானா இருந்தா சாகர வரைக்கும் அவங்க முகத்துல கூட முழிக்க மாட்டேன். சரி, வந்தாங்களே எதுனா கம்முன்னு இருக்காங்களா? எல்லாத்துக்கும் முந்திரி கோட்டை பொருளையில மூக்கம் நுழைக்கிறாங்க. என் பொண்ணு கல்யாணத்துல இவங்க என்ன ஆடுறது? எல்லாமே என் தலைமையில தான் நடக்கணும். நானே கோவில் கோவிலா சுத்தி என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் வராதா, அவங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்காதான்னு பார்த்துட்டு இருந்தா எல்லாம் கூடி வந்த நேரத்துல இவங்க வந்துட்டாங்க என்னவோ ஆடுறதுக்கு என்று கத்தினாள். ஏய், போதும், போய் வேலையை பாரு. இங்க என்ன போட்டியா நடக்குது? யாருக்கு மரியாதை கொடுக்கறன்னு வாக்குவாதம் நடக்கிறது நம்ம பொண்ணு கல்யாணம். மனசுல அந்த நினைப்பை வச்சுக்கிட்டு ஒழுங்கா எல்லாம் செய் என்றான். அது எனக்கும் தெரியும். நான் ஒழுங்கா எல்லாம் செய்யணும்னா உங்க அண்ணிய கொஞ்சம் தள்ளி இருக்க சொல்லுங்க, இல்லனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்று கத்தி விட்டு சென்று விட்டாள். இவளை திருத்தவே முடியாது என்று தலையில் அடித்து கொண்டான் சௌந்தர். திருமணத்திற்கு இன்னும் 2 நாட்கள் இருக்க அனைத்து வேலைகளும் ஜோராக நடந்து கொண்டிருந்தது. கோமதியும் மூர்த்தியும் அனைத்தும் எடுத்து கட்டி கொண்டு செய்து கொண்டிருக்க உறவினர்களும் வீட்டிற்கு மூத்தவர்கள் என்று அவர்களையே அனைத்தும் கேட்டுக்கொண்டிருந்தனர். இதனால் கனக ஆத்திரத்தில் பொறுமை கொண்டிருந்தாள். அன்று மூர்த்தியின் தாய்மாமன் சோமு மூர்த்தியும் கோமதியுமே மேடையில் நின்று கன்னிகாதனம் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்க கனகா அதற்கு ஒத்துக்கொள்ளாமல் ஒரேடியாக மறுத்து அமக்கலம் செய்துவிட்டாள். சௌந்தரம் வந்தனாவும் எவ்வளவோ அவளுக்கு எடுத்து கூறினாலும் அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்பா, நல்லது நடக்கும் போது தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குழந்தை கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்.
அதை பார்க்க தான் நாங்களும் வந்தோம். அதை கண்குளிர பார்த்துட்டு நாங்க கிளம்பிடுறோம். மற்றபடி எங்களுக்கு எந்த மரியாதையும் வேண்டாம்ப்பா. நீயும் கனகாவுமே மேடையில நின்று உங்க கையாலேயே அவளை கன்னிகாதனம் செஞ்சு கொடுங்க. அதுவே எங்களுக்கு சந்தோஷம்தான். மாமா, மற்ற வேலையெல்லாம் இருந்தா பார்க்கலாம் வாங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் மூர்த்தி. அனைவரும் அமைதியாக கலைந்து சென்று விட கனகாவிற்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. எப்படியோ நான் நினைச்சது சாதிச்சிட்டேன், அது போதும் எனக்கு. இந்த கல்யாணம் முதல்ல நல்லபடியா நடக்கட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன் இந்த அண்ணன் தம்பிங்களை. இவங்களை ஒரேடியா பிரிச்சு வைக்கணும் என்று மனதிற்குள் தீர்மானித்து கொண்டாள். திருமண நாளும் வந்தது. அனைத்து வேலைகளும் ஜோராக செய்து கொண்டிருந்தான் சவுந்தர். கனகாவும் அனைவரையும் அழைத்து வேலைகள் சொல்வதும், வந்திருப்பவர்களை எல்லாம் தானே முன்னின்று அழைப்பதும், சாப்பாடு பந்தியில் போய் அனைவரையும் விசாரிப்பதும் என பந்தா கட்டி கொண்டிருந்தாள். மூர்த்தியும் கோமதியும் சற்று ஒதுங்கி இருந்து திருமணத்தை பார்த்து கொண்டிருக்க அவளது வேதனையை அவர்கள் வெளியே சொல்லவில்லை என்றாலும் மனதிற்குள் அவர்கள் படும் பாட்டை நன்கு அறிந்து கொண்டுதான் இருந்தாள் வந்தனாவும். ஐயர் வந்து மந்திரங்கள் சொல்லி கொண்டிருக்க அருண் வந்து மணமேடையில் அமர்ந்து தனது தாய் தந்தைக்கு மரியாதைகள் செய்தான். வந்தனாவையும் பெண்கள் மணமேடை கழித்து வந்து அமர வைக்க அவளது பெற்றோரையும் வரும்படி ஐயர் அழைத்தார். சவுந்தர் கனகாவை தேடினான். அவளை எங்கும் காணவில்லை. அவன் பதட்டமாக இருப்பதை கவனித்து அனைவரும் கனகாவை தேட அவள் அறையில் வயிற்றில் பிடித்து கொண்டு அழுது கொண்டிருப்பதை பார்த்து அனைவரும் பதறி போயினர். என்னாச்சு கனகா, ஏன் இங்க வந்து அழுத்துட்டு இருக்கிற என்று சவுந்தர் பதறிக்கொண்டு ஓடிவர கோமதியும் மூர்த்தியும் கூட அவனுடன் பதட்டமாக ஓடி வந்தனர். என்னன்னு தெரியலிங்க, காலையில இருந்து வயிறு ஏதோ வலியா இருந்தது. காலையில இருந்து 4-5 வாட்டி லூஸ் மோஷன் ஆயிடுச்சு என்ற வயிற்றை பிடித்து கொண்டாள். ஆமா, தினமும் கண்ணதை போட்டு அரைச்சிட்டே இருந்தா இப்படிதான் ஆகும். நேத்தே சொன்னேன் அந்த லட்டா அவ்வளவு சாப்பிடாதன்னு. சொன்னா கேட்டியா? நைட்டு காரக்குழம்ப ஊத்தி ஃபுல் கட்டு வேற கட்டுற. எல்லாம் சேர்த்து வேலை காட்டிடுச்சு. கொஞ்சமாவது வாயை கட்டுறியா என்று கத்தினான் சவுந்தர். அட என்னப்பா, அவளே உடம்பு முடியாம அவதியில இருக்கா, இப்போ போய் பேசாம இரு. அம்மாடி கனகா, கொஞ்சம் இருமா, டாக்டருக்கு போன் போட சொல்லியிருக்கேன், இப்ப வந்துடுவாரு என்றார் மூர்த்தி. என்னங்க இது, டாக்டர் எப்ப வந்து அவ வலி எப்ப குறையிறது? கனகா, இந்தா இந்த கஷாயத்தை குடி, வலி குறையும் என்று டம்ளரில் கஷாயத்தை கொண்டு வந்து கொடுத்தாள் கோமதி. கனகாதை வாங்கி குடித்ததும் சற்று வலி குறைந்தாலும் அவளால் நிற்க முடியாமல் பலகீனமானாள். இதற்குள் முகூர்த்தத்திற்கு நேரமாகி விட்டதாகும். கன்னிகாதானம் செய்ய பெண்ணின் தாய் தந்தையை ஐயர் அழைப்பதாக அனைவரும் வந்து அழைக்க, அடடா, இந்நேரம் பார்த்து சம்மந்தி அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சே, இப்ப என்ன செய்யறது? எங்க வீட்டு ஆளுங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா இது ஏதோ அபசகுணன்னு ஆளாளுக்கு பேசுவாங்க. என்ன செய்யறது சம்மந்தி என்று கவலையோடு கேட்டாள் புனிதவதி. சவுந்தர் ஒன்றும் புரியாமல் விழிக்க, சம்மந்தி அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்க, கனகாக்கு ஒன்னும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவா, பொறுத்துக்கோங்க என்றார் மூர்த்தி. ஆமா சம்மந்தி அம்மா, புள்ளைய பெத்தவ, அந்த குழந்தைக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும்னு அவ எவ்வளவுலாம் ஆசைப்பட்டிருப்பா, எத்தனை தெய்வத்தை வேண்டியிருப்பா, அவ இல்லாம எப்படி, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க என்று கோமதியும் புனிதவதியின் கைகளை பிடித்து கொண்டு கெஞ்ச, நான் பொறுத்துக்கலாம் சம்மந்தி அம்மா, ஆனா முகூர்த்த நேரம் நமக்காக அப்படியே இருக்குமா சொல்லுங்க என்றாள். ஹன்னி, கவலைப்படாதீங்க, சரியான முகூர்த்த நேரத்துக்கே எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்றாள் கனகா. புனிதவதி அங்கிருந்து சென்றதும், என்னம்மா இப்ப பரவாயில்லையா, நீ வந்துடுவியா என்று கேட்டார் மூர்த்தி. எனக்கு இப்ப பரவாயில்ல மாமா, ஆனா மேடையில நாங்க நின்று கன்னிகாதானம் செய்ய போறதில்ல, உங்க கையால நீங்க தான் செய்ய போறீங்க என்று மெதுவாக எழுந்து கொண்டாள். மூர்த்தியும் கோமதியும் ஒன்றும் புரியாமல் பார்த்து கொள்ள, என்ன கணக்கா சொல்ற என்று சற்று உற்சாகமாகவே கேட்டான் சவுந்தர். ஆமாங்க, நான் அவங்கள எதுக்கும் மதிக்கலனாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னு எல்லாம் நானே செஞ்சாலும் அவங்க அதை பெருசா எடுத்துக்காம வந்தனாவுக்காக எல்லாம் பொறுத்துக்கிட்டாங்க. அவங்க பெருந்தன்மையான மனசை காட்டினாங்க. அப்போ நான் அவங்கள காயப்படுத்திட்டு தான் இருந்தேன். அவங்க என் பொண்ணு கல்யாணத்துல முக்கியமா நிக்க கூடாது, மரியாதையை ஏத்துக்க கூடாதுன்னு இருந்தேன். அவங்க கையில எதையும் செய்ய விடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த ஆண்டவன் இப்ப என்னைய நின்னு அதை செய்ய விடாம செஞ்சிட்டாரு. இப்ப நானா நினைச்சாலும் என்னால அங்க போய் எதுவும் செய்ய முடியாதுங்க. இந்த நிலைமையிலையும் அவங்க என்னை விட்டு கொடுக்காம பேசுறாங்க. இப்பதான் நான் அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க மரியாதைக்காகவும்
பெருமைக்காகவும் இதெல்லாம் செய்யல. உண்மையான அன்புக்காக தான் ஏங்குறாங்க, பாசத்துக்காக தான் எல்லாம் செய்யறாங்க என்றவர்கள் காலில் விழுந்தழுதாள். அம்மாடி, என்ன இது, எழுந்துடுமா என்றவளை சமாதானம் செய்தனர் மூர்த்தியும் கோமதியும். பிறகு அவர்களை மேடையில் நின்று அனைத்தும் செய்ய மூர்த்தி தாலி எடுத்து கொடுத்து அருணும் சந்தோஷமாக வந்தனா கழுத்தில் கட்ட அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்தினர். அப்பா, எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடந்தது. பாத்தியா கோமதி, என் தம்பி நேர்ல வந்து பத்திரிக்கை வைக்காம போஸ்டர்ல அனுப்பினான்னு கோச்சிக்கிட்டே. ஆனா நான் அதையெல்லாம் பெருசுப்படுத்தாம வந்ததாலதான் இன்னைக்கு என் பொண்ணுக்கு என் கையால எல்லாம் செய்ய முடிஞ்சது என்று உற்சாகமாக கூறினார் மூர்த்தி. என்னது, நான் போஸ்டர்ல பத்திரிக்கை அனுப்பினா? என்னன்னா சொல்றீங்க? நாங்க கூப்பிடாமலேயே நீங்களாதான் வந்திருக்கீங்கன்னு இல்ல நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் என்றான் சவுந்தர் ஒன்றும் புரியாமல். அப்படியா? அப்போ போஸ்டர்ல பத்திரிக்கை அனுப்புனது யாரு என்று ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்ள, நான் தான் அனுப்பினேன் மாமா. நீங்க பத்திரிக்கை அனுப்புனது போல போஸ்டர்ல பத்திரிக்கை அனுப்புனதும் நான் தான். உங்களை நேர்ல வந்து கூப்பிட சங்கடமா இருக்குன்னு மாமா சொன்னது போல உங்க சொந்தக்காரர் ராமு மாமா கிட்ட சொல்லி அனுப்புனதும் நான் தான் என்றான் அருண் சிரித்து கொண்டு. அப்படியா என்று அனைவரும் ஆச்சரியப்பட, ஆமா, நீங்களும் அம்மாவும் பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டேன்றீங்கன்னு நான் இவர்கிட்ட குறைப்பட்டு இருந்தேன். இதை கேட்டு அவர் எப்படியோ விசாரிச்சு அவங்க அட்ரஸ தெரிஞ்சுக்கிட்டு போஸ்டல்ல நீங்க அனுப்புறது போல பத்திரிக்கை அனுப்பி வச்சாரு. அது மட்டும் இல்லாம ராமு சித்தப்பா கிட்ட சொல்லி பெரியப்பா அவர்களை நேர்ல பார்க்க நீங்க சங்கடப்படுறதாவும் நீங்க கல்யாணத்துக்கு வரலன்னா அவரு ரொம்ப வேதனைப்படுவாருன்னு சொன்னதும் இவருதான். இதெல்லாம் வேண்டாங்க, அப்பாக்கு தெரிஞ்சா கோவப்படுவாருன்னு நான் சொன்னேன். ஆனா அவர் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு தைரியமா செஞ்சாரு. அது மட்டும் இல்ல, நானும் அவரும் பெரியப்பாக்கு தெரியாம ஒரு வாட்டி பெரியம்மாவை போய் பார்த்து எல்லா விஷயத்தையும் சொன்னோம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் பெரியப்பா பிடிவாதத்தை நினைச்சு பயந்தாங்க. அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு போக அவங்களே பிடிவாதம் பிடிச்சு வேண்டான்னு சொல்றது போல நடிக்க சொன்னோம். அவங்களும் அப்படியே நடிச்சாங்க. பெரியப்பாவும் உடனே பிடிவாதமா போய் தான் ஆகணும்னு சொல்லவே எங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு என்றாள் வந்தனா. அதெல்லாம் சரி, பத்திரிக்கைய பார்த்து உங்க பெரியப்பா வருவாரு, இங்க வந்து உங்க அப்பாவும் அவருக்கு மரியாதை கொடுப்பாரு, எல்லாரும் ஒன்னாகிடுவாங்கன்னு நீங்க எப்படி நம்பினீங்க? ஒருவேளை விஷயம் வெளியில தெரிஞ்சு இன்னும் பிரச்சனை அதிகமா இருந்தா என்று கேட்டார் சோமு. அதுதான் நடக்காதுன்னு நான் உறுதியா நம்பினேன். ஏன்னா உயிருக்கு உயிரா வளர்த்த தன் அண்ணனோட அன்பை என்னன்றது மாமாக்கும் தெரியும். அது போல தன் மகனை போல தன் கைக்குள்ள வளர்த்த தம்பியோட பாசத்தை பத்தியும் அவருக்கும் தெரியும். ஆனாலும் ஏதோ சின்ன வீம்புக்காக, ஏதோ ஆத்திரத்துல பேசின பேச்சுக்காக அவங்க ரோஷமா பிரிஞ்சிருந்துட்டாங்க. இதுக்குதான் அவங்க மனசுக்குள்ள அவங்க பாசத்துக்கு அணையா இருக்கக்கூடிய ஈகோவை உடைக்க அவங்கள யாராவது ஒருத்தர் இறங்கி வரணும். ஆனா இதுல யார் இறங்கி வரணுன்னு தான் அவங்களுக்குள்ள போராட்டமே. அதனாலதான் நான் இப்படி ஒரு நாடகம் நடத்தினேன். கடைசியில நான் நினைச்சது போல ஒரு தாய் வயிற்றுல பிறந்த அண்ணன் தம்பிங்க பாசம் ஈகோக்கு முன்னாடி ஜெயிச்சிடுச்சு. தன்னை பார்க்க முடியாம தம்பி அவதிப்படுறான்னு தெரிஞ்சு தம்பி நேர்ல வந்து பத்திரிக்கை வைக்கலனாலும் போகணும்னு பெரிய மாமா இறங்கி வந்தாரு. தான் போய் நேர்ல கூப்பிடலனாலும் என் அண்ணன் எனக்காக வந்தாருன்னு மாமாவும் இறங்கி வந்தாரு. அவங்க சந்திச்சுக்கிட்ட அந்த நொடியில அவங்க மனசுல இருந்த கோபம், மனக்கசப்பு, விரோதம் எல்லாம் பறந்து போயிடுச்சு. அண்ணன் தம்பி பாசம் தான் ஜெயிச்சுது. அவ்வளவுதான் இந்த கோபம். இதுக்காக இவ்வளவு வருஷம் ஏன் உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிட்டு கூட இருந்தவங்களையும் காயப்படுத்தணும் என்றான் அருண். ஆமா மாப்பிள்ள, சரியாதான் சொன்னீங்க. இந்த சின்ன ஈகோவை உடைக்க முடியாம நாங்க இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்துட்டோம். இனிமேலும் நான் எங்க அண்ணனை விட்டு இருக்க மாட்டேன். அண்ணா, என்னை மன்னிச்சிடுங்கண்ணா என்று மூர்த்தி அணைத்து கொண்டான் சவுந்தர். வயசுல நான் பெரியவனா இருந்தாலும் நானும் வீம்போட இருந்துட்டேன் சவுந்தர், நீயும் என்னை மன்னிச்சிடுப்பா என்ற மூர்த்தி. மாப்பிள்ள, வயசுல நீங்க சின்னவரா இருந்தாலும் பெருந்தன்மையா யோசிச்சிருக்கீங்க. நீங்க மாப்பிள்ளையா கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் என்று அருணை அணைத்து கொண்டார் மூர்த்தி. ஆமா ஆமா என்று கோமதியும் கனகாவும் சிரிக்க, அதெல்லாம் இல்ல, வந்தனாவ பொண்ணாடையத்தான் நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க. அவளால தான், அவ சந்தோஷத்துக்கு தானே நானும் இப்படி செஞ்சேன் என்றான் அருண். பாத்தீங்களா அக்கா, மாப்பிள்ள இப்பவே நம்ம வந்தனாவை விட்டு கொடுக்காம பேசுறாரு.
அவளுக்காக எல்லாம் செய்யறாரு என்று கோமதியிடம் கூறிவிட்டு சிரித்தாள் கனகா. பின்னர் அவள் சவுந்தருக்கு மாப்பிள்ளையாச்சே, அப்படிதான் இருப்பாரு என்றார் சோமு சிரித்து கொண்டு. இதை கேட்டு அனைவரும் சிரித்தனர். இத்துடன் அண்ணன் தம்பி கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.